வீடியோவில் பிளான்ஸ் லெசன் எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் த ஃப்ளவர் இஸ். ஸோ ஒரு ஃப்ளவரோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது? ஆண்ட்ரீஷியம் தான் வந்து ஃப்ளவரோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அடுத்து பாலினேஷன் பை விண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ். விண்ட் மூலமாக ஆகிற பாலினேஷன் பேர் என்னது? அனிமோஃபிலி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் பை வாட்டர் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோகோரி. ஸோ ஹைட்ரோகோரியை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து என்டமோஃபிலி இஸ் நோன் அஸ். என்டமோஃபிலினா என்னது? பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை விண்ட் இன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற எதில் வந்து பாலினேஷன் விண்ட் மூலமாக ஆகும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிராஸ், வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, லோட்டஸ். ஸோ கிராஸில் தான் விண்ட் மூலமாக பாலினேட் ஆகும். அண்ட் வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, லோட்டஸ்லாம் வந்து எது மூலமாக பாலினேட் ஆகும்? வாட்டர். ஸோ கிராஸை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து fill in the blanks. Spreading of seeds from one place to another is known as. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சீட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது ப்ராசஸ் பேர் என்னது? டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அடுத்து ஆட்டோகோரி இஸ் நோன் அஸ். ஸோ ஆட்டோகோரினா என்னது? செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட். ஸோ அதோட சீட்ஸை வந்து அதுவே டிஸ்பர்ஸ் பண்ணிக்கும், அதுதான் வந்து ஆட்டோகோரி. அடுத்து சீட் இஸ் அ ஃபர்டிலைஸ்டு ஓவியூல். ஸோ சீட் வந்து ஒரு ஃபர்டிலைஸ்டான ஓவியூல். பேடி க்ரோ வெல் இன் டேஷ் சாயில். ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், பேடி க்ரோஸ் வெல் இன் டேஷ் சாயில். ஸோ பேடி வந்து எந்த சாயிலில் நல்லா வளரும்? கிளே சாயிலில் தான் நல்லா வளரும். ஃபிஃப்த் கொஸ்டின், த சாயில் விச் கண்டைன்ஸ் பிக்கர் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் இஸ். ஸோ எந்த சாயிலில் பிக்கர் சைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும்? சாண்டி சாயிலில் தான் அந்த மாதிரி பெரிய சைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். எர்த்வார்ம். ஸோ இதில் எர்த்வார்ம் எதுக்கு யூஸ் ஆகுது? வெர்மி கம்போஸ்ட். ஸோ ஒரு திங்கை வந்து நம்ம எர்த்வார்ம் மூலமாக பிரேக் டவுன் பண்ணி அதை மக்க வைக்கிறது வந்து வெர்மி கம்போஸ்ட் ப்ராசஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பேர்ட்ஸ். ஸோ பேர்ட்ஸுக்கு என்ன வரும்? ஆர்னித்தோஃபிலி. ஸோ போலன் கிரெயின்ஸை பேர்ட்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் ஆர்னித்தோஃபிலி. அடுத்து கோகோனட். ஸோ கோகோனட் எது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கோகோனட்டோட சீட்ஸில் வந்து வாட்டர் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ டிஸ்பர்சல் பை வாட்டர் அது. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் பீ. ஸோ பீ வந்து ஹனி கலெக்ட் பண்ணும் பீலாம். லாஸ்ட்டாக ட்ராகன் ஃப்ளை. ட்ராகன் ஃப்ளை எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டெஸ்ட்ராய்ஸ் த எக் அண்ட் லாவா ஆஃப் மஸ்கிட்டோஸ். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக 5 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் பாலினேஷன். ஸோ பாலினேஷன்னா என்ன? அதை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாலினேஷன்னா என்ன? ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் தான் பாலினேஷன். So, the transfer of pollen grains from the anther to stigma of a flower is called pollination. So, pollen grains antherல இருந்து ஸ்டிக்மாக்கு pollen grains transfer ஆகிற ப்ராசஸ் தான் வந்து pollination. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு. சீடோட ஜெர்மினேஷன்றது என்னதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் பாருங்கள், த சீட் இஸ் அ ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல். சீடுன்றது என்னது? ஒரு ஃபர்டிலைஸான ஓவியூல். கரெக்டாக. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் எம்ப்ரியோ, food materials which are protected by a seed coat. ஸோ அந்த இதில் என்ன இருக்கும்? சீடில் எம்ப்ரியோன்றது ஒரு குட்டி பிளான்ட், அது வந்து சீட்குள்ளே இருக்கும். ஸோ அதுவும் அதுக்கான ஃபுட் மெட்டீரியல்ஸ் அது வந்து ரெண்டும் ஒரு சீட் கோட்டில் கவர் ஆகி ப்ரொடெக்ட் ஆகி இருக்கும் அந்த சீடில். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் த சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு அ நியூ சீட்லிங். ஸோ ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது கரெக்டான சன்லைட், வாட்டர் அண்ட் அதுக்கான நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும் போது அந்த எம்ப்ரியோ இருக்குல்ல, குட்டியான பிளான்ட் வந்து அந்த சீட்குள்ளே இருக்கும்ல, ஸோ அது வந்து ஜெர்மினேட் ஆகி வெளியில் வந்து ஒரு புது சீட்லிங், அதாவது ஒரு புது பிளான்ட்டாக வளரும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவ் இஸ் சாயில் ஃபார்ம்டு. ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ சாயில் இஸ் ஃபார்ம்டு பை பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் விண்ட், வாட்டர் அண்ட் கிளைமேட். த மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஹியூமஸ் இஸ் கால்டு சாயில். ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? பெரிய ராக்லாம் வந்து விண்ட், வாட்டர், கிளைமேட் இந்த இதனால குட்டி குட்டியாக பிரேக் ஆகி தான் சாயில் ஃபார்ம் ஆகுது. ஸோ சாயில்ன்றது என்னது? ஒரு மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிகளும் ஹியூமஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நிறைய மக்கி போகிற பொருள்லாம் தான் ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டுதோட மிக்சர் தான் வந்து சாயில். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் என்ன பாருங்கள், வாட் இஸ் நோன் அஸ் வெர்மி கம்போஸ்ட். ஸோ வெர்மி கம்போஸ்ட்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிங் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பை எர்த்வார்ம் இஸ் நோன் அஸ் வெர்மி கம்போஸ்ட். ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எர்த்வார்ம் வச்சு டீகம்போஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து வெர்மி கம்போஸ்ட். ஸோ
ஸோ ஃபிஃப்த் கொஷின் ஹவு த சீட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் பை வாட்டர். ஸோ வாட்டரில் சீட்ஸ்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. Fruits which are disposed by water have outer coats modified to enable them to float. ஸோ வாட்டரால் டிஸ்போஸ் ஆகிற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதுக்கு ஒரு அவுட்ரு கோட் இருக்குமா, எப்படி இருக்குமா, அது வந்து சும்மா வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகிற மாதிரி நல்லா மாடிஃபையான ஒரு அவுட்ரு கோட் இருக்கும். The mesocarp of coconut is fibrous and is easily carried away by water. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோகோனட்னு எடுத்துக்கோங்க, அதோட அவுட்ரு கோட் எப்படி இருக்கும், ஒரு மீசோகார்ப் ஃபைப்ரஸ் நாராக இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து ஃபைப்ரஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதோட அவுட்ரு கோட். அதனால அது வந்து வாட்டரில் ஈஸியாகவே கேரி ஆகி போக முடியும். தே ரீச் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் க்ரோ இன் டு அ நியூ பிளான்ட். ஸோ இப்போ அந்த சீடு வந்து அந்த வாட்டரில் ட்ராவல் ஆகி வேறு ஒரு புது பிளேஸ்க்கு போய் அங்கே வந்து அது பிளான்ட்டாக வளரும். எக்ஸாம்பிள் லோட்டஸ் அண்ட் கோகோனட். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.